நீதி கதைகள் டிவி. முன்னொரு காலத்துல கிருஷ்ணபுரம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன கிராமம் அது. அந்த ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு ஒரு மரபுந்தும் இருந்துச்சு. அந்த ஊர்ல பத்ரையாவோட மனைவியான ராஜம்மா, அப்படியே ரங்கையாவோட மனைவியான சீதம்மா எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி 8 மணி இருக்கும். அப்ப இருட்டிலேயே உக்காந்துக்கிட்டு ராஜம்மா ரகசியமா, ஏங்க கேக்குதா? அந்த ஜன்னல் கதவை இறுக்கமா மூடுனீங்களா இல்லையா? இந்த ஊர்ல இருக்கிற செவருக்கும் கூட காது இருக்கு. நாம பேசுற எல்லாமே பக்கத்து வீட்டுக்கும் கூட சீக்கிரமா கேக்கும். ஆனா அந்த விளக்கை எதுக்கு அணைஞ்சிங்க? என் கையில இருக்கிற காசை நான் சரியா எண்ணி பார்த்து வைக்க வேண்டாமா? அப்ப பத்ரையா சிரிச்சுக்கிட்டே, அடியே பைத்தியக்காரி, விளக்க ஏத்தி வச்சா என்ன தண்டமா செலவாகும்? பணத்தை எண்ணி பார்க்கறதுக்கு வெளிச்சம் எதுக்கு? கையில தடவி பார்த்தாலே அது 1 ரூபாயா 2 ரூபாயான்னு சொல்ல தெரியணும். இன்னைக்கு சந்தையில நம்ம காய்கறி எல்லாம் எப்படி வியாபாரமாச்சின்னு பாத்தியா? அந்த பட்டணத்து வியாபாரி தலையில அத்தனையும் கட்டி பணத்தை சம்பாதிச்சேன். போது நிப்பாட்டுங்க. கஷ்டப்பட்டதுல நானு, ஆனா புகழ் மட்டும் உங்களுக்கா? காலையில எழுந்திரிச்சதுல இருந்து வயல்ல இறங்கி கஷ்டப்பட்டு வேலை பாக்குறது நானு. உரம் வாங்கவாவது காசு கொடுத்தீங்களா? நான் தான் இயற்கையா மாட்டு சாணத்தை வச்சு உரத்தை தயார் பண்ணி போட்டேன். அப்படி பார்த்தா இது எல்லாம் எனக்கு தான் சொந்தம். சரி சரி, எல்லாம் உன்னோட உழைப்பு தான், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலையே. இப்போ இந்த தங்க காசை எங்க வைக்கிறது? நம்ம பீரோ பூட்டு உடஞ்சி போச்சு. புது பூட்டு போட 2 ரூபாய் செலவாகும். இப்போ இதுக்குன்னு 2 ரூபாய் செலவு பண்ணணுமா? அப்ப ராஜம்மா கோவமா, 2 ரூபாய் செலவு பண்ண கஷ்டப்பட்டு 10 தங்க காசை திருடனுங்களுக்கு கொடுக்க போறீங்களா என்ன? சரி, சமையலறையில் இருக்கிற புளி டப்பால இதை போட்டு வச்சிரவா? ஏது புளி டப்பாலையா? ஐயோ, அப்புறம் அந்த காசுலயும் புளி வாசனை அடிக்கும். தெரியாம குழம்புல போட்டுட்டா அப்புறம் அந்த காசு வீணா போயிடும். கொஞ்சம் பொறுமையா இரு, என்கிட்ட ஒரு நல்ல யோசனை கூட இருக்கு. ராஜம்மா கோவமா, என்ன பண்ண போறீங்க? பள்ளம் தோண்டி புதைச்சு வைக்க போறீங்களா? போன தடவை இதே மாதிரி பள்ளம் தோண்டி புதைச்சு வச்சு மழை வந்ததுல பள்ளம் எங்க இருக்குன்னு தெரியாம மொத்த இடத்தையும் தவிக்கிட்டு இருந்தீங்களே. மண்ணுக்குள்ள புதைச்சி வைக்கல. நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு இல்லையா? அதுல ஒரு பெரிய பொந்து இருக்கு. அது ரொம்ப ஆழமான பொந்து. அது பக்கத்துல கூட யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அங்க பாம்பு தேலும் இருக்கும்னு எல்லாருக்கும் பயம். ஆனா நான் பகல்ல போய் பார்த்துருக்கேன். அங்க பாம்பும் இல்ல, தேலும் இல்ல. இன்னைக்கு ராத்திரியே இந்த தங்க காசு எல்லாத்தையும் அந்த பொந்துக்குள்ள போட்டு வைக்கிறேன். திருடனுங்க பயமும் இருக்காது, நமக்கு 2 ரூபாய் செலவும் ஆகாது. ராஜம்மா சந்தோஷமா, பரவாயில்லையே, உங்க மூளை நல்லாதான் வேலை செய்யுது. சோம்பேறியா இருந்தாலும் மூளையாச்சும் வேலை செய்யுதே. இது நல்லாதான் இருக்கு. ஆனா ராத்திரி நேரம் யாராவது பாத்துட்டாங்கன்னா? யாரும் பார்க்க மாட்டாங்க. இது குளிர்காலம் இல்லையா? எல்லாரும் போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நீ கதவை சாத்தி வச்சுக்கோ, நான் போய் சீக்கிரமா அந்த பொந்துல பணத்தை போட்டுட்டு வரேன் அப்படின்னு பத்ரையா கிளம்புனா. அந்த நேரத்துல பக்கத்து வீட்டுல இருக்கிற ரங்கையா தான் மனைவி கிட்ட, என்னங்க தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பழைய வேட்டியையே இன்னும் எத்தனை தடவை தைச்சு கட்ட போறீங்க? இதுக்கு பதிலா ஏதாவது புதுசா வேட்டி வாங்கிக்கலாம் இல்லையா? வெளியில போகும்போது கிழிஞ்சு போன வேட்டியை கட்டிக்கிட்டு போனா நல்லாவா இருக்கும்? நான் சொல்றதை கேட்டு ஒரு வேட்டியை வாங்கிக்கோங்க. புது வேட்டியா? ஏன் சீதாமா, உனக்கு மூளை எதனா குழம்பி போச்சா? இப்ப இந்த வேட்டிக்கு என்ன குறைச்சலு? இந்த வேட்டிய நான் இன்னும் 5 வருஷத்துக்கு தாராளமா கட்டலாம். இன்னைக்கு நாம பசும்பாலை வித்து எவ்வளவு சம்பாதிச்சோம் தெரியுமா? 15 வெள்ளி காசு. அவ்வளோ பணத்தையும் கொண்டு போய் கொடுத்து துணி வாங்கினா அந்த மகாலட்சுமி கோச்சிக்க மாட்டாளா? அதானே, நீங்க சொன்னதை கேட்டு கேட்டு என் காது தான் எப்பவோ புளிச்சு போச்சே. சரி, இப்ப அந்த பணத்தை என்ன பண்ண போறீங்க? வட்டிக்கு எங்காச்சும் விட போறீங்களா என்ன? வட்டிக்கா? இந்த ஊர்ல யாருமே வட்டிக்கு காசு வாங்க மாட்டாங்க. நான் இந்த வெள்ளிக்காசு எல்லாத்தையும் ஒரு துணியில போட்டு நம்ம ஆலமரத்து பொந்து இருக்குல்ல, அதுக்கு உள்ள போட்டு வைக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சீதா அதை கேட்டு ஆச்சரியமா, மரபொந்துக்குள்ளியா? எதுக்குங்க? பேசாம அது நம்ம வீட்லயே பத்திரமா வச்சுக்கலாம் இல்லையா? நம்ம வீட்டுலையா? நம்ம வீட்டுல செவரு எதுவுமே சரியில்லை. உனக்கு அறிவு இருக்கா? திருடனுங்க வந்தானுங்கன்னா எல்லாத்தையும் சுலபமா எடுத்துருவானுங்க. அதுவே ஆலமரம்னா பிரச்சனையே இல்லை. இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் அந்த பொந்துக்குள்ள தான் போட்டு வச்சிருக்கேன். சீதம்மா சந்தோஷமா, அப்படியா? அப்படின்னா சரி, இப்ப இந்த 15 ரூபாவும் கொண்டு போய் அந்த மரபொந்திலேயே போட்டுட்டு வந்துருங்க. காலையில விடிஞ்சா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும்ல.
சரி சரி, நீ வீட்டிலேயே இரு, நான் சீக்கிரமா போய் வேலையை முடிச்சிட்டு வரேன். அப்படி ரங்கையாவும் பணப்பைய எடுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட போனான். அன்னைக்கு அமாவாசைங்கிறதுனால பயங்கரமான இருட்டு. பத்ரையா மரத்துக்கு பக்கத்துல வந்து சேர்ந்தான். அப்பதான் ரங்கையாவும் பைய எடுத்துக்கிட்டு மரத்துக்கிட்ட வந்தான். தெரியாம இருட்டுல ஒருத்தங்க மேல இன்னொருத்தங்க மோதி கீழே விழுந்துட்டாங்க. 2 பேருமே பேயோ அப்படின்னு நினைச்சு பயந்துட்டாங்க. ஐயோ, யார் இது? ஒருவேளை பேயா இருக்குமோ? மரத்துக்கிட்ட பேய் சுத்துதுன்னு சொன்னதெல்லாம் உண்மைதானா? கடவுளே, இங்க பாருங்க பேயி, என்னை விட்டுடுங்க, என்கிட்ட எதுவுமே இல்ல. ரங்கையாவும் அதே பயத்தோட, நான் பேயெல்லாம் இல்ல, மனுஷன்தான். ஆமா, நீ யாரு? இந்த நடுராத்திரியில எங்க என்ன பண்ற? 2 பேரும் அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டு, அட என்ன ரங்கையா, இங்க என்ன வேலை? நடுராத்திரியில இங்க என்ன பண்ற? கையில வேற ஏதோ பை வச்சிருக்கியே, ஒருவேளை என்னோட பைய திருடிக்கிட்டு போலான்னு வந்தியா? திருட வந்தனா? நீயே பெரிய திருடன். நான் ஏதோ இந்த நேரத்துல சும்மா காத்து வாங்கலான்னு இந்த பக்கம் வந்தா, இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, கையில என்ன பை அது? பத்ரையா பதட்டமா, அது சாமிக்கு உடைக்கிறதுக்காக தேங்காவை கொண்டு வந்திருக்கேன். நடுராத்திரியில மரத்துக்கு தேங்காய் உடைக்க வந்திருக்க? டேய், நீயும் நானும் ஒரே இனம்தான், கஞ்ச பிசுனாரிங்க. உண்மைய சொல்லு, இந்த மரபொந்துக்குள்ள பணத்தை ஒளிச்சு வைக்கிறதுக்காக தானே நீயும் இங்க வந்திருக்க? பத்ரையா ஆச்சரியமா, என்னது, உனக்கு இந்த மரபொந்த பத்தி தெரியுமா? நீயும் இங்க தான் பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கியா? என்னோட மரத்துல நீ எதுக்கு பணம் வைக்கிற? என்னது, இந்த மரம் என்ன உன் தாத்தாவா நட்டது? இந்த மரம் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொந்தம். இது வரைக்கும் இந்த மரபொந்துக்குள்ள நான் தான் பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இப்ப என்னடானா நீயும் வச்சுக்கிட்டு இருக்கியா? அப்பதான் அங்க ராஜம்மா சீத்தம்மா 2 பேரும் பதட்டமா ஓடி வந்தாங்க. ரொம்ப நேரம் ஆனாலும் புருஷங்க வீட்டுக்கு வரலையேன்ற பயம்தான் அவங்கள அங்க வர வச்சுது. ஏங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, ரங்கையா அண்ணன் கூட என்ன சண்டை? பணத்தை நீங்க பத்திரமா வச்சீங்களா இல்லையா? அதானே. என்னங்க, இந்த பத்ரையா இங்க என்ன பண்றாரு? பணத்தை நீங்க பத்திரமா எடுத்து வச்சீங்களா இல்லையா? எல்லாம் வீணா போச்சு. இந்த ரங்கையாவும் இந்த மரபொந்துக்குள்ள தான் இத்தனை நாளா அவன் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கானா. இது தெரியாம நான் மட்டும்தான் இதை பயன்படுத்துறேன்னு நினைச்சேன். அப்ப ராஜம்மா தலையில அடிச்சுக்கிட்டு, ஐயோ கடவுளே, அப்ப மரபந்துக்குள்ள அவங்க பணம் நம்ம பணம் கலந்து போச்சா? நாம வச்சிருக்கிறதெல்லாம் தங்க காசு, அவங்க வச்சிருக்கிறதெல்லாம் வெள்ளி காசு. நம்ம தங்க காசு அவங்க எடுத்துக்கிட்டா என்ன பண்றது? அப்ப சீத்தம்மா கோவமா, என்ன ராஜம்மா, எங்களை பார்த்தா திருடங்க மாதிரி இருக்கா? பெருசா தங்க காசு வச்சிருக்காங்களாமா. எங்க வெள்ளி காசு மூட்டை ரொம்ப பெருசு, அதுவும் இதுவும் சமமா கூட இருக்காது. வேணும்னா இப்பவே எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு யாரது எதுவோ அதை பிரிச்சு எடுத்துக்கிட்டு போயிடலாமே. ஆமா ஆமா, இன்னைக்கே கணக்க முடிக்கணும். வா பத்ரையா, உள்ள இறங்கி யார் யார் மூட்டை எதுன்னு பார்த்து இப்பவே பிரிச்சுக்கலாம். இனிமே இங்க பணம் வைக்கிறது அவ்வளோ பாதுகாப்பானதில்லை. யாருக்காவது தெரிஞ்சா ரொம்ப கஷ்டமாயிடும். பத்ரையா ரங்கையா 2 பேருமே சரி அப்படின்னு அந்த மரபொந்து கிட்ட போனாங்க. அப்போ பத்ரையா அந்த மரபொந்துக்குள்ள கைவிட்டு பார்த்தான். அந்த மரபொந்து ரொம்ப ஆழமா இருந்துச்சு. அவனுக்கு எந்த ஒரு பையும் கைக்கு கிடைக்கல. என்ன ரங்கையா இது? உள்ள எவ்வளோ நீளமா கை போகுது. இவ்வளோ நீளமா கை போனாலும் பை எதுவுமே கிடைக்கலையே. பழைய பையெல்லாம் எங்க போச்சு? இந்த பக்கம் வாடா. என்ன நாடகம் ஆடுறியா? கைக்கு பை கிடைச்சி இல்லைன்னு சொன்னா நான் அப்படியே விட்டுட்டு போயிடுவேனா என்ன? அப்படின்னு சொல்லி ரங்கையாவும் கைய போட்டு பார்த்தா அவனுக்கும் எந்த பையுமே கிடைக்கல. ஐயோ, ஆமா, கைக்கு பை எதுவும் கிடைக்கலையே. வெள்ளிக்காசு, என் பணம் எல்லாம் என்ன ஆச்சு? அப்ப ராஜம்மா பயந்து போய் விளக்கு வெளிச்சத்துல பொந்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தப்போ, ஐயோ, முந்தானத்து மழை பெஞ்சதுல அந்த மழையில இந்த மண்ணு எல்லாமே சேரா மாதிரி உள்ள அந்த மண்ணு விழுந்தே போயிடுச்சுங்க. அப்படின்னா நாம போட்டு வச்ச அந்த மூட்டையெல்லாம் என்ன ஆச்சு? அப்போ அந்த மூட்டையோட சேர்ந்து அந்த காசு எல்லாமே அந்த மண்ணோட மண்ணா கீழே போய் சேர்ந்துருச்சா? அப்படின்னு சொல்லி 2 பேருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பத்ரையாவும் அழுதுகிட்டே, என்னது, என் பணம் எதுவுமே இப்ப எனக்கு இல்லையா? கடவுளே, 10 வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் இப்படி மண்ணோட மண்ணா போயிடுச்சே. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்க? என்னோட நிலைமையும் அதுதான்டா பத்ரையா. கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துல
ஒரு பண்டிகைக்கு புது துணி கூட வாங்காம சேர்த்து வச்சேன். இப்ப அது எனக்கும் இல்லாம என் குடும்பத்துக்கும் இல்லாம யாரோ எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ராஜம்மா கவலையா, ஏங்க, எனக்கு என்னமோ இது நம்ம கடவுள் நமக்கு கொடுத்த தண்டனை தான் தோணுது. நமக்காகவும் செலவு பண்ணிக்காம உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு உதவி பண்ணாம பணத்தை சேர்த்து வைக்க பார்த்தோம் இல்லையா, அதனாலதான் அந்த பணம் இப்போ நமக்கு இல்லாமலேயே போயிடுச்சு. ஆமா ராஜம்மா, இவரும் அப்படிதான். அவருடைய வேட்டிய தைச்சி தைச்சி பல தடவை போட்டுப்பாரு ஒழிய ஒரே ஒரு புது வேட்டியை கூட வாங்கி கட்டிக்க மாட்டாரு. இப்படி தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்காம பணத்தை சேர்த்து வச்சாரு. இப்ப அதனால என்ன ஆச்சு? பேசாம நல்லபடியா அந்த பணத்துல சாப்பிட்டு வாழ்ந்திருந்தாலாவது சம்பாதிச்ச பணத்துக்கு ஒரு மதிப்பு இருந்திருக்கும். அப்போ பத்ரையா கவலையா, ரங்கையா, சீதாம்மா சொல்றது 100% உண்மை. இத்தனை நாளா நாம யாருக்கும் அதை கொடுக்கல, நமக்கும் செலவு பண்ணிக்கல. ரொம்ப சுயநலமா சேர்த்து வச்சோம் இல்லையா? அதனால தான் யாருக்கும் இல்லாம மண்ணோட மண்ணா போச்சு. இன்னைக்கு நாம இழந்தது பணத்தை இல்ல, நம்முடைய முட்டாள்தனத்தை. உண்மைதான் பத்ரையா. இன்னைக்கு நாம பணத்தை இழந்ததுக்கு காரணம் இந்த மரபொந்து இல்ல. இந்த மரபொந்து நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க தான் இப்படியெல்லாம் பண்ணி இருக்கு. எதுக்குமே செலவு பண்ணாம நாம சேர்த்து வச்சது ரொம்ப தப்பு. இன்னிலிருந்து என் செலவுக்கு போக மிச்ச பணத்தை தான் நான் சேர்த்து வைக்க போறேன். இப்பவாவது உங்களுக்கு அறிவு வந்துச்சே. கையில இருக்கிற அந்த 10 தங்க காசையும் 15 வெள்ளி காசையும் கூட தூக்கி போடுங்க. அப்பதான் உங்களுக்கெல்லாம் அறிவு வரும். வேண்டாம் வேண்டாம் ராஜம்மா, அதை நான் தூக்கி போட மாட்டேன். இந்த பணத்தை வச்சு நாளைக்கு சந்தைக்கு போய் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து ஊருக்கே சாப்பாடு போடலாம். இன்னைய வரைக்கும் இந்த ஊருக்கு கஞ்ச பிசுனாரி ஊருன்னு தான் பேரு. ஆனா நாளையிலிருந்து அந்த பேர் இந்த ஊருக்கு இருக்காது. நீ என்னப்பா சொல்ற? சரியா சொன்ன பத்ரையா. இனிமே இப்படி ரூபாயா சேர்த்து வச்சு அது மண்ணோட மண்ணா போக நான் விட மாட்டேன். என்கிட்ட இருக்கிற பணத்தையும் கொடுக்கறேன். சேர்ந்தே ஊருக்கு விருந்து வைப்போம். அப்பதான் கொஞ்சம் நிம்மதியாவது இருக்க முடியும். அடுத்த நாள் காலையில ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே பத்ரையா ரங்கையா பூஜனங்களோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ராஜம்மா சீத்தம்மாவும் அங்கதான் இருந்தாங்க. எல்லாரும் கேளுங்க. நேத்து ராத்திரி எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்துடுச்சு. இத்தனை நாளா சம்பாதிச்ச பணத்தை ஆலமர பொந்துக்குள்ள தான் போட்டு வச்சிருந்தோம். ஆனா இப்ப அது மண்ணோட மண்ணா போயிடுச்சு. யாருக்குமே அது பயன்படவே இல்லை. ஆனா அப்பதான் நாங்க ஒரு பாடத்தை கத்துக்கிட்டோம். அவன் சொல்றது உண்மைதான். பணம் சம்பாதிக்கிறது நம்ம தேவைக்கு செலவு பண்ணதான். நம்ம தேவைக்கு கூட செலவு பண்ணாம இப்படி சேர்த்து வச்சா மண்ணோட மண்ணா தான் போகும். அதனால தான் நாங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப எங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்துல உங்க எல்லாருக்குமே விருந்து கொடுக்க போறோம். நம்ம ஊருக்கே ஒரு கெட்ட பேர் இருக்கு, கஞ்ச பிஸ்னாரிங்க ஊரு அப்படின்னு. ஆனா இனிமே நம்ம ஊரை பார்த்து யாரும் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ஊரை பார்த்து எல்லாருமே பெருமை தான் படணும். ஆமா, சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? உசுரோட இருக்கும்போதே பணத்தை செலவு பண்ணணும். நம்மளுடைய தேவைக்கு மீற இருக்கிறத வேணும்னா நாம சேர்த்து வச்சுக்கலாம். ஊர்லயே பரம கஞ்ச பிஸ்னாரிங்களான 2 பேரோட பேச்ச கேட்டு ஊர்ல இருந்தா மத்தவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இது பேசுறது இவங்க தானே அப்படின்னு அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஆனா அன்னையில இருந்தே அந்த கஞ்சபுரத்தை சேர்ந்த ஜனங்கள் யாருமே கஞ்சத்தனத்தை விட்டுட்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத அவங்களுக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு உதவியும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு அக்கத்து பக்கத்து ஊருக்காரங்க கூட கஞ்ச பிஸ்னாரிங்க ஊரு அப்படின்ற பேரு வச்சு கூப்பிடுறத விட்டுட்டாங்க. இப்ப அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போது அந்த பணத்தை நமக்காக பயன்படுத்திக்கிறது தப்பே கிடையாது. நம்மளுடைய தேவைக்கு பணத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி யாருக்காவது உதவி செய்யவும் அந்த பணத்தை பயன்படுத்தலாம். அதை விட்டுட்டு சும்மா எடுத்து வைக்கிறதுனால அந்த பணம் ஒன்னும் 2 மடங்கு அதிகமாக போறது இல்ல. உயரமான மலைக்கு மேல இருக்கிற அழகான ஊரு ஏலகிரி. அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒரு சாதாரணமான விவசாயி அவருடைய மனைவியான கனகா கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அதே ஊர்லதான் பூபதி அப்படிங்கிற சுயநல பிடிச்ச வியாபாரியும் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் காலையில ராமையா வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருக்கும் போது கனகா உள்ள இருந்து சூடா ரொட்டி செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏங்க, காலையில எழுந்திரிச்சதுல இருந்து அந்த மலையவே உத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க கவனம் பூரா அந்த மலைக்கு மேலதான் இருக்குமா? நான் கொண்டு வந்த இந்த சோள ரொட்டி ஆறுதுக்குள்ள வந்து சாப்பிடுங்க. ராமையா சிரிச்சுக்கிட்டே, அந்த மலைங்க தானே கனகா நம்ம வாழ்க்கையே. அங்க வீசுற காத்து, அங்க இருக்கிற மரங்கள் எல்லாமே நம்ம கிட்ட பேசிக்கிட்டே தானே இருக்கும். அதுங்களோட மொழியை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா
நம்ம வாழற வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம். நீ ரொட்டி கொண்டு வரும்போதே அந்த வாசம் என்ன அப்பவே சுண்டி இழுத்தது. கூடு சாப்பிட்றேன். ம் இவ்வளோ அழகா பேசுற நீங்க விட்டா எவ்வளோ வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. சீக்கிரமா சாப்பிட்டு ஊர் பஞ்சாயத்துக்கு போலாம் வாங்க. நம்ம தலைவர் தர்மையா எல்லாரையும் வர சொல்லிருக்காரு. ஏதோ பிரச்சனையா, பூபதியும் அங்கதான் இருக்கான். அப்படியா? பூபதியும் பஞ்சாயத்துக்கு வரான் அப்படின்னா அங்க நடக்கிற பிரச்சனைய வச்சு ஏதாவது புது வியாபாரம் ஆரம்பிச்சு பணம் சம்பாதிக்க யோசிப்பான். சரி சரி வா, 2 பேரும் போலாம். ராமையா பஞ்சாயத்துக்கு வந்து சேருறதுக்குள்ள ஊஜனுங்க எல்லாருமே ரகசியமா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்க பூபதி நாற்காலிய போட்டுக்கிட்டு பந்தாவா உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்ப ஊரோட தலைவர் தர்மையா, எல்லாரும் கவனமா கேளுங்க. நம்ம ஊருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நம்ம ஊர்ல இத்தனை நாளா எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அதுக்கு மலையில இருந்து வர அருவி தண்ணி தான் காரணம். அது ராத்திரியோட ராத்திரியா வத்தி போச்சு. ஆத்துல கொஞ்சம் கூட தண்ணி இல்ல. யாருன்னா கவனிச்சிங்களா? அப்ப கிராமத்தை சேர்ந்த சிவையா, ஆமாங்க பெரிய ஐயா, நான் காலையில தான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆத்துல கொஞ்சம் கூட தண்ணியே இல்ல. எனக்கு தெரிஞ்சு நம்ம கிராம தேவதைக்கு கோபம் வந்துடுச்சு போல. அதான் வந்த அருவிய நிப்பாட்டிட்டா. இப்படியே போனா விளைச்சல் எப்படி விளையும்? பூபதி அதை கேட்டு சிரிச்சு, பாத்தீங்களா, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், என்ன மாதிரியே முன்ஜாக்கிரதையா யோசிங்கன்னு. நான் என்னோட வீட்டை சுத்தி ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அதில் மழை தண்ணியை சேமிக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்போ என் வீட்டை சுத்தி தண்ணி தான் இருக்கு. ஆனா நீங்க எல்லாரும் தான் தண்ணி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையாவா ஐயா? நீங்க பெரிய மனுஷங்க, எங்க உயிரை காப்பாத்த வந்த தெய்வம். இரு சிவையா, அநியாயத்துக்குன்னு புகழ்ந்துடாத. உனக்கு தண்ணியை இலவசமா தரமாட்டேன். நான் கஷ்டப்பட்டு தண்ணியை சேர்த்து வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு இலவசமா கொடுத்தா நான் பட்ட கஷ்டத்துக்கு என்ன பலன் இருக்கு? உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஒரு மூட்டை அரிசியை கொடுங்க, ஒரு குடம் தண்ணியை கொடுக்கறேன். என்னது, ஒரு மூட்டை அரிசிக்கு ஒரு பானை தண்ணியா? இது அநியாயங்க ஐயா. நீங்க கொடுக்கற ஒரே ஒரு பானை தண்ணியை வச்சு எங்க தாகத்தை தீர்த்துக்கணுமா, இல்ல விளைச்சலை விளைய வைக்கணுமா? வியாபாரத்துல நியாயம் தர்மலாம் பார்க்க முடியாது சிவையா. லாபம் நஷ்டம் இதை மட்டும்தான் பார்க்க முடியும். வியாபாரி லாபத்தை தான் எதிர்பார்ப்பான், நஷ்டத்தை வாங்கிக்க மாட்டான். வேணும்னா வாங்க, இல்லைன்னா போங்க. பூபதி, ஊரே கஷ்டத்துல இருக்கும்போது எல்லாத்தையுமே லாப நோக்கத்தோட பார்க்கக்கூடாது. இருக்கிறத எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்க வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கும். அப்போ பொறுமையா ராமையா முன்னாடி வந்து, பூபதி ஐயா, எல்லாரோடைய தேவையையும் வியாபாரமா மாத்திக்க பார்த்தா அது ரொம்ப தப்புங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கே கூட அந்த தண்ணி தேவைப்படும். அப்படின்னு தர்மையாவை பார்த்து, ஐயா, அருவியில தண்ணி வரலங்கிறது பொய். அதோட வழியை யாரோ மாத்தி இருக்காங்க போல. கொற்ற அருவியில திடீர்னு எப்படிங்க ஐயா நின்று போகும்? நீ சொல்ற மாதிரி கூட இருக்கலாம் ராமையா. இப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒரே ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. நான் மலையில ஏறி போய் அந்த அருவி தண்ணிக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு திரும்ப வரேன். ஆனா அதுக்குள்ள யாரும் எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். ராமையா, அந்த மலை ஏறி போறது சாதாரண விஷயம் இல்ல. அங்கங்க வழிக்கு விழ வாய்ப்பு இருக்கு. நீ கவலைப்படாத, உன் கூட நானும் வரேன். சரி சிவையா, 2 பேரா போனா சீக்கிரமா மேல போய் என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். சரி போலாம் வா. பூபதி கிண்டலா, ஓஹோ, ராமையா மலையேறி போய் அங்க மாய மந்திரம் போட்டு தண்ணிய கீழே கொண்டு வர போறாரா? உன்னால எதுவும் செய்ய முடியாது ராமையா. நாளைக்கு சாயந்தர நேரம் நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்து தண்ணிய பணம் கொடுத்து தான் வாங்க போறீங்க. ராமையா அதுக்கு எந்த பதிலும் சொன்னாம சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சு ராமையா சிவையா 2 பேருமே அருவி தண்ணி கொட்டி ஓடுற அந்த வழியோடவே ஒட்டி மலை ஏறிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவும் சோர்வடைஞ்சாங்க. பாவம் சிவையா. ராமையா, என்னால முடியல, காலெல்லாம் வலிக்குது. இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்? அப்படியே போனாலும் அங்க தண்ணி இருக்குமோ இல்லையோன்னு சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையாயிரு சிவையா. உனக்கு காத்து ஜில்லுன்னு தானே வீசுது. அங்க பாரு, மரங்கள் எல்லாம் எப்படி பச்சை பசேல்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அருவி தண்ணி அந்த பக்கம்தான் போகுது போல. வா போய் என்னன்னு பாப்போம். கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு அப்புறமா அவங்க மலை உச்சிய போய் சேர்ந்தாங்க. அங்க இருக்கிற காட்சியை பார்த்து அவங்க 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு பெரிய மரம் வேரோட புடுங்கி வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு பாறைய தள்ளிக்கிட்டு வந்து அருவிக்கு குறுக்கல தள்ளி விட்டு இருந்துச்சு. ராமையா, என்ன நடந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு.
இந்த மரம் சாயும் போது அந்த பாறைய அருவி தண்ணிக்கு நடுவுல கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆமா சிவையா, பாறை குறுக்குல இருக்கிறதால அருவி தண்ணி நம்ம ஊருக்கு வராம அந்த பக்கமா பள்ளத்துல போய் கொட்டிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம ஊரு தண்ணி இல்லாம காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவ்வளோ பெரிய பாறைய நம்மளால நகர்த்த முடியாது. ஏன் 100 பேர் வந்தா கூட முடியாது. அப்ப இதுக்கு ஒரு வழியே கிடையாதா? இப்படி சோர்ந்து போகக்கூடாது சிவையா. அந்த பாறைய நம்மளால அசைக்க முடியாது. ஆனா தண்ணிய வேற வழியா வர வைக்கலாமே. அங்க உயரமா வளர்ந்து இருக்கே மூங்கில் மரம், அதை பாத்தியா? பார்த்தேன். ஆனா அதை வச்சு என்ன பண்ண போறோம்? பாறைய தள்ள போறோமா? ராமையா சிரிச்சுக்கிட்டே, இல்ல சிவையா, மூங்கில் பார்க்க பைப்பு மாதிரி தானே இருக்கும். ஒன்னோட ஒன்று பொருத்தி பெரிய பைப்பை உருவாக்கலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தண்ணி பள்ளத்துக்கு போகாம எப்பவும் தண்ணி வர வழிக்கு அது வரா மாதிரி நம்ம செஞ்சு வைக்க முடியும். இது நல்ல யோசனை தான் ராமையா. முதல்ல நாம கீழே போய் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு வரலாம். எல்லாருமா சேர்ந்து இந்த வேலையை முடிக்கணும். உடனே அவங்க 2 பேரும் ஊருக்கு வந்து அன்னைக்கு சாயந்தரமே பஞ்சாயத்தை கூட்டி ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பிரச்சனைய சொன்னாங்க. ஐயா, நானும் சிவையாவும் போய் தண்ணியா வரலன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு மரம் சாஞ்சதுல பாறை விழுந்து தண்ணி வர வழிய மறைச்சிருக்கு. அதனால தான் தண்ணி வர மாட்டேங்குது. சரியா போச்சு. அதான் நான் சொன்னேன்னு, இவங்களால எதுவும் செய்ய முடியாது. நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து உங்களுக்கு தண்ணிய வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் பூபதி ஐயா, ராமையா இன்னும் சொல்லியே முடிக்கல. ராமையா, என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. ஐயா, தண்ணி வர வழியில பாறை இருக்கு. அந்த பாறையை நம்மளால நகர்த்த முடியாது. பக்கத்திலேயே மூங்கில் மரங்கள் நிறைய வளர்ந்துருக்கு. அது எல்லாத்தையும் வெட்டி ஒன்னோட ஒன்னா ஒட்டி ஒரு தண்ணி குழா மாதிரி செஞ்சு அந்த பாறையோட பக்கவாட்டில் வச்சு அருவியோட தண்ணி கொட்டுற இடத்துக்கு மறுபடியும் அருவி தண்ணி கொட்டுற மாதிரி செய்யணும். அப்புறம் நம்ம ஊரோட தண்ணி பிரச்சனை தீர்ந்து பழையபடி மாறிடும். இது ரொம்ப நல்ல யோசனை ராமையா. ஊர் ஜனங்க எல்லாரும் கேளுங்க. இப்பவே நாம எல்லாருமே மலைக்கு மேலே ஏறி ஆகணும். ராமையா சொன்னபடி நம்ம தண்ணிய மாத்தி ஆகணும். அடுத்த நாளே ஊர்க்காரங்க எல்லாம் மலைக்கு போய் அந்த மூங்கில வெட்டி கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ராமையா, மூங்கில் கொம்பு எல்லாத்தையுமே வெட்டி நாங்க தயாரா வச்சிருக்கோம். நல்லது சிவையா. இப்ப ஒரு மூங்கில் கொம்புக்குள்ள இன்னொரு கொம்பை வச்சு காட்டுல கிடைக்கிற கொடியை வச்சு நல்லா இறுக்கி கட்டிடலாம். எல்லாருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டு 100கணக்கான மூங்கில வெட்டி கொண்டு வந்து ஒன்னோட ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய பைப் மாதிரி தயார் பண்ணாங்க. ராமையா அந்த பைப்போட ஒரு முனைய பள்ளத்துல கொட்டிக்கிட்டு இருக்கிற தண்ணிக்குள்ள போட்டு இன்னொரு முனைய எப்பவுமே அருவியோட தண்ணி கொட்டுற அந்த பகுதியில கொண்டு வந்து வச்சுட்டான். இப்போ பள்ளத்துல போய்கிட்டு இருந்த தண்ணி மூங்கில் வழியா இந்த பக்கம் வந்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ராமையா, உன்னோட அறிவு எங்களை இன்னைக்கு காப்பாத்தி இருக்கு. மறுபடியும் அருவியில தண்ணி கொட்டுது. ராமையா, உண்மையிலேயே உன்னை பாராட்டணும்ப்பா. பூபதி, பாத்துக்கோ, எப்பவும் வியாபாரம் பண்ண நினைக்காத. மற்றவங்களையும் யோசிச்சு பாரு. பூபதி எதுவும் சொல்லாம கோவத்தோட அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டான். ஆனா அந்த ஊருக்கு இருக்கிற கஷ்டம் தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ளார இன்னொரு கஷ்டமும் அங்க வந்துச்சு. மலைக்கு மேல இருந்து ராத்திரியில பயங்கரமான ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. அதை கேட்டு ஊஜனங்க எல்லாருமே பயந்து போய் இருந்தாங்க. ஒரு நாள் சிவையா பயத்துல நடுங்கிக்கிட்டே தர்மையா கிட்ட வந்தான். பெரியய்யா, மலைக்கு மேல ஏதோ பேய் இருக்கு போல இருக்கு. நேத்து ராத்திரி அது பயங்கரமா கத்துச்சு. என் பொண்டாட்டி கூட அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போயிருக்கா. நாம எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு போலாம். அப்பதான் பூபதி அங்க வந்து அவன் கையில கொஞ்சம் கருப்பு கயிறை வச்சுக்கிட்டு இருந்தான். அதை காட்டி எல்லார்கிட்டையும், எல்லாரும் கேளுங்க, யாரும் பயப்படாதீங்க. அந்த மலைக்கு மேல கத்திக்கிட்டு இருக்கிற பேய்கிட்ட இருந்து உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட யோசனை இருக்கு. இது இமயமலையிலிருந்து நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த கருப்பு கயிறு. இதை கட்டிக்கிட்டா உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா என்ன, ஒவ்வொரு கயிறுக்கும் 1000 ரூபாய் தரணும். பணத்தை விட உயிர் முக்கியமாச்சே. அப்பதான் அங்க வந்த ராமையா பூபதி சொன்னதை கேட்டான். எல்லாரும் கேளுங்க, உங்க பயத்தை பயன்படுத்திக்கிட்டு மறுபடியும் இந்த பூபதி வியாபாரம் பண்ண வந்திருக்கான். நீங்க அவன் பேச்ச கேட்காதீங்க. ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்பவுமே என்னோட வழியில மூக்கம் நுழைக்கிறதையே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிய ராமையா. அந்த சத்தத்தை என்னன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல அந்த பேயை தடுக்க தான் முடியுமா? இன்னைக்கு ராத்திரி அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு நானே நேரில் போய் பார்க்கறேன். அது வரைக்கும் யாரும் தாயத்தை வாங்க வேண்டாம். ஏங்க, எதுக்குங்க உங்களுக்கு இந்த வேலை? அந்த மலைக்கு மேல என்ன இருக்குன்னே தெரியல.
போற வழியில உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னங்க பண்றது? கனகா, தைரியமா வாழ்ந்தாதான் வாழ்க்கை. தைரியம் இல்லாம வாழறதுக்கு வாழ்க்கைன்னு பேர் இல்ல. எனக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத. ராமையா, உன்னை தனியா அனுப்ப விருப்பம் இல்ல. பயமாவே இருந்தாலும் நானும் உன் கூட வரேன். அன்னைக்கு ராத்திரி வெண்ணிலா வெளிச்சத்துல ராமையா சிவையா 2 பேரும் அந்த மலையை நோக்கி தைரியமா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. மலை ஏற ஏற அந்த சத்தம் இன்னும் அதிகமா அவங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ராமையா, கை கால் எல்லாம் நடுங்குது. அந்த சத்தம் இருக்க இருக்க இன்னும் அதிகமாகுது. நாம திரும்பி போலாமா? பயப்படாத சிவையா, நாம குகையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ அந்த சத்தம் குகைக்குள்ள இருந்து தான் வருதுன்னு தோணுது. குகை கேட்டையா? அந்த குகையில என்ன இருக்குன்னு தெரியலையே. அந்த குகையோட மேல் பகுதியில பெரிய ஓட்டை இருக்கு, கவனிச்சியா? மலையில பயங்கரமா காத்து வீசுதில்ல, அந்த காத்து குகையோட ஓட்டைக்குள்ள போகும்போது கேட்குற சத்தம் தான் இது. இது பேயும் இல்லை, பிசாசும் இல்லை, வெறும் காத்து தான். இந்த சத்தத்தை நிறுத்த என்கிட்ட ஒரு யோசனை கூட இருக்கு. சிவையா சந்தோஷமா, அப்பாடா, அது பேய் இல்லையா? சரி, இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லு ராமையா. நாளைக்கு காலையில நல்லா தடியா இருக்கிற மூங்கில் கொம்பை வெட்டி கொண்டு வந்து அதுல அங்கங்க சின்ன சின்ன ஓட்டைய செஞ்சு அந்த மூங்கில கொண்டு வந்து குகையோட மேல் பகுதியில இருக்கிற ஓட்டையில வச்சிடலாம். அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீயே பாப்ப. அடுத்த நாள் காலையில சிவையா ராமையா 2 பேரும் சேர்ந்து அவங்க நினைச்ச மாதிரியே செஞ்சாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் பலமா காத்து வீசும்போது அந்த காத்து அந்த மூங்கில்குள்ள போய் ஒரு அழகான சங்கீதம் கேட்டுச்சு. பயங்கரமா கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சத்தம் இப்போ ஒரு அழகான சங்கீதமா ஊரெல்லாம் எதிரொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில மறுபடியும் ஊர் பஞ்சாயத்து கூடுச்சு. பாத்தீங்களா ஐயா, ராமையா ராத்திரியோட ராத்திரியா அந்த பயங்கரமான சத்தத்தை சங்கீதமா மாத்திட்டான். அங்க பேய் பிசாசெல்லாம் எதுவும் இல்ல. அருமை ராமையா, நீ இந்த ஊர்ல இருக்க நாங்க எல்லாரும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்க பூபதி ஐயா, உங்க தாயத்தை என்ன ஆச்சு? இப்ப அந்த சத்தத்தை நிறுத்தினது உங்க தாயத்தில்ல, எங்க ராமையாவோட அறிவு. பூபதி மறுபடியும் அவமானம் தாங்க முடியாம அங்கிருந்து கிளம்புனா. மறுபடியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த ஊர்ல புது பிரச்சனை வந்துச்சு. இந்த தடவை மலைக்கு மேல வாழ்ந்துகிட்டு இருந்த பெரிய குரங்கு கூட்டம் ஒண்ணு பகல் நேரத்துல ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சுது. சிவையா கோவமா, பெரிய ஐயா, இந்த குரங்குங்க தொல்லை அதிகமாயிடுச்சு. பகல் நேரத்துல வயல்ல புகுந்து நாம வச்சிருக்கிற நெல்லு, வேர்க்கடலை எல்லாத்தையுமே கடிச்சு போடுது. மற்ற செடிங்களை நாசமாக்குதுங்க. இதுங்களை இப்படியே விட்டா எல்லாமே வீணா போயிடுங்க ஐயா. அப்ப அதை கேட்டு பூபதி சந்தோஷமா, இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. காட்டுல கிடைக்கிற மயக்க மருந்தை கொண்டு வந்து பழங்கள்ல கலந்து அங்க வச்சிடலாம். அந்த பழங்களை சாப்பிட்ற குரங்கு மயங்கி விழுந்துடும். மயங்கி விழுந்த குரங்குங்களை ஒரு பள்ளத்துல போட்டுடலாம். இங்க பாருங்க பூபதி ஐயா, அந்த விலங்குங்க எல்லாம் பாவம், வாயில்லாத ஜீவனுங்க. அதுங்களை எதுக்கு ஐயா எதிரியா பார்க்கணும்? பசி எடுக்கிறதால தானே ஊருக்குள்ள வருதுங்க. அந்த வாயில்லாத ஜீவனுங்களை பள்ளத்துல தூக்கி போடுறது பெரிய பாவங்க. அப்படின்னா என்ன பண்றது ராமையா? விளைச்சலை எப்படி காப்பாத்துறது? இந்த குரங்கு தொல்லையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? முதல்ல அதுங்க ஊருக்குள்ள ஏன் வருதுன்னு யோசிச்சிங்களா? மலைக்கு மேல இருக்கிற நிறைய காட்டு பழச்செடிகள் வீணா போச்சு. அங்க பழங்கள் கிடைக்கிறதில்ல. அதனால குரங்குங்க பறிச்சு சாப்பிட பழங்கள் கிடைக்கிறதில்ல. பசி தாங்க முடியல. அதனால ஊருக்குள்ள வந்து பசியை தீர்த்துக்கிறதுக்கு சுத்திக்கிட்டு இருக்குங்க. அதுங்க பசியை நாம தீக்கணும். என்னது, குரங்குங்களோட பசியை நாம தீர்த்து வைக்கணுமா? நாமளே இங்க அரை வயிறு கஞ்சி தான் குடிக்கிறோம். குரங்கு பசியை எப்படி தீர்க்க முடியும்? நம்ம சாப்பாட்டை குரங்குங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லைங்க ஐயா. நம்ம மலைக்கு கீழே நாவப்பழ மரம், அப்புறம் சீத்தாப்பழ மரம் எல்லாம் நிறைய இருக்கு. அங்க நிறைய விதைகளும் இருக்கு. அந்த விதைகளை கொண்டு போய் மலைக்கு மேல நாம தூவிட்டு வரலாம். அடுத்து பெய்யுற மழையில விதைகள் எல்லாம் முளைச்சி மரமாகி பழங்கள் வரும். அந்த பழங்களை சாப்பிடும்போது குரங்குங்க அங்கேயே இருந்துடும். இதெல்லாம் நேரத்தை வீணாக்கிற வேலை. அந்த மரங்கள் எல்லாம் வளர்ற வரைக்கும் நாம குரங்கு தொல்லைய தாங்கணுமா? சில விஷயங்கள்ல பொறுமை ரொம்ப முக்கியம் பூபதி ஐயா. ஒரு தடவை மரங்கள் வளர்ந்து பழங்கள் காய்க்க ஆரம்பிச்சா அப்புறம் அந்த குரங்குங்க கீழே வராதுங்க. நமக்கு குரங்கு தொல்லையே இருக்காது. ராமையா சொன்னதையே செய்வோம். இயற்கையை எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியாது. இயற்கையோட ஒத்து போய் நாம என்ன செய்ய முடியுமோ செய்யணும். எல்லாருமே நிறைய பழ விதைகளை விதைச்சாங்க. அடுத்து வந்த மழையில சீக்கிரமாவே மரங்கள் விளைஞ்சு நிறைய பழமும் காய்க்க ஆரம்பிச்சுது. ராமையா நினைச்ச மாதிரியே
இப்ப குரங்குங்க மலையை விட்டு கீழே இறங்கி வரதில்ல. அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அங்கேயே பழங்கள் கிடைக்கிறதுனால அதுங்க எல்லாமே மலையிலேயே இருந்துச்சுங்க. கீழே விளைச்சல் எல்லாமே நல்லாவே விளைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் ராமையா வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பூபதி ராமையாவை பாக்குறதுக்காக வந்தான். ராமையா, இங்க தான் இருக்கியா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு தான் வந்தேன். அப்போ ராமையா எழுந்துச்சு நின்னு, வாங்க பூபதி ஐயா, என்ன என்ன விஷயம்? அப்போ பூபதி, என்னை மன்னிச்சிடு ராமையா, என்கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிற திமிருல நான் நிறைய தவறான செயல்களை செஞ்சிட்டேன். ஊருக்காரங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவி செய்யாம அந்த கஷ்டத்தை வியாபாரமாக்க பார்த்தேன். ஆனா நீ ரொம்ப அறிவானவன். ஊர் ஜனங்களோட பிரச்சனைய தீர்த்து வச்ச. உனக்கு நல்ல பேரும் கிடைச்சிருக்கு. நீ கொஞ்சமும் சுயநலம் இல்லாம இருக்க. ஆனா நான் தான் சுயநலத்தோட யோசிக்கிறேன் போல. இதுல என்னை பத்தி பெருமையா பேச என்ன இருக்கு பூபதி ஐயா? இயற்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வும் அதே இயற்கையிலேயே கிடைக்கும். இப்ப எனக்கு புரியுது ராமையா, நாம சம்பாதிக்கிற சொத்து பெட்டியில இருக்கிற பணம் கிடையாது. நமக்குன்னு இருக்கிற அறிவும் 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் தான். அதுதான் உண்மையான சொத்து. அந்த சொத்து உன்கிட்ட நிறைய இருக்கு. நான் செஞ்ச தவறுக்கு நீ என்னை மன்னிச்சாதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ராமையா சிரிச்சுக்கிட்டே பூபதியோட கைய பிடிச்சுக்கிட்டு, இங்க பாருங்க பூபதி, ஒரு மனுஷன் தப்பு செய்யறது சகஜம்தான். ஆனா அதே மனுஷன் எப்ப அந்த தவறை உணர்றானோ அப்ப அவன் பெரிய மனுஷனாயிடுறான். நீங்க எங்களுக்கு எப்பவுமே பெரிய மனுஷன்தான். அன்னையிலிருந்து பூபதி அவனுடைய சுயநலம், வியாபாரம் எண்ணம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்காக இருக்கிற சொத்தை வச்சு உதவி செய்ய ஆரம்பிச்சான். அதுக்கு துணையா ராமையாவும் இருந்தான். ராமையாவோட அறிவு, பூபதியோட பணம் சேர்ந்து அந்த ஊர் இப்போ செல்வ செழிப்பா இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி, ஊஜனங்க கஷ்டத்துல இருக்கும்போது அதை வியாபாரமா ஆக்கிக்க நினைச்சா அதை விட பாவம் வேற எதுவுமே இல்ல. ஊஜனங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா வேலை செஞ்சா பிரச்சனையோ தீரும், எல்லாருமே சந்தோஷமா வாழ முடியும்.